ஹாய் புஜிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டேங்கோட ஓய் புட்டி பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சிருப்போன்னா, டயாங் அப்படியே பெட்டில் லைட் ஆகிருப்பான் கன்ஃபியூஷனில். நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மார்னிங் டயாங் அப்படியே கண்ணை திறக்கிறான். நைட்லேருந்தே தொலைவலையாகுது. ஸோ தூக்கம் கூட வர மாட்டேங்குது. இப்போ என்ன மைத்துக்கு என்னை கிஸ் பண்ணிட்டு போனான். இப்போ இவரை ஐயோ டேங்க அசிங்கண்டா அவனுக்கு. அவள் கிஸ் பண்ணதுக்கெலாம் நீ தூங்காமல் இருக்கியா? செக் ஐயோ கருமோ. ஐயோ இருந்தாலும் அவள் கிஸ் என்ன தூங்கவே வரல. இது நடந்த 6 years ஆகுது. உனக்கு ஏர்போர்ட்லேயும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு போச்சு. அதுலேருந்து தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஷாவை பார்த்தேன். இப்போ பாரு திரும்பவும் இந்த பைத்தியக்காரி என்ன பண்ணிட்டு போயிருக்கா. அதை மறக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ இயர்ஸ் ஆச்சு. இவளை வச்சுட்டு எதுக்கு என்கிட்ட இப்பெல்லாம் நடந்துட்டுருக்கா? இவளுக்கு தான் ஆள் இருக்கான்ல. ஐயோ கருமண்டா. இவகிட்ட தள்ளிடணும். இவகிட்ட எத்தனை தடவை நான் மூஞ்ச காட்டுறேன். வெக்கமே இல்லாமல் என் பின்னாடி வந்துட்டுருக்கா. வெக்கம் கட்டவளாக இருப்பா போல. டேயாங் யாரை பற்றிடா பேசிகிட்டு இருக்க? அம்மா நீ ஆகுமா வந்த? கூப்பிட மாட்டியா? நான் கேட்கணும், நீ யாரை பற்றி பேசிட்டு இருக்க இவ்வளோ நேரம்? யார் அந்த பொண்ணு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. யாரோ கிஸ் பண்ணாங்களாம் சொல்லிட்டு இருந்தா. அம்மா அது படம் பார்த்தா நேற்று, அதில் கிஸ்ஸின்னு வந்துச்சு. அதை உன் அம்மாடா நான். யார் ஏதாவது பொண்ணை லவ் பண்ணிட்டேயோ? அப்போல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. தலை வலிக்குது காலிலேருந்து. ஆளு நீ டென்ஷன் ஏற்றாத. இந்தா ஜூஸ் குடி சரியாயிடும். எனக்கு செம்ம தலைவலி இருக்குது. வேண்டாம் நான் கிளம்புறேன். எங்கடா போகிறேன்? எங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போய்ட்டு வரேன். ஃப்ரெண்டா? டேயாங் உனக்கு ஃப்ரெண்ட் இருக்கா? அது அப்படி இல்லைம்மா. நான் சொன்னேன்ல வெளிநாட்டில் படித்தேனே. அப்போ ஜிமின் ஒரு பையனை சொன்னேனே, அவன் இன்றைக்கி வரான். அதான் அவனை போய் கூப்பிட்டு வரலான்ட்டு. எப்படா? என்கிட்ட சொல்லவே இல்லை. காலையில் தான் அந்த நாய் மெசேஜ் பண்ணுச்சு. நானும் வரேன் மச்சான் வீட்டுக்குன்னு. வர சொல்லிட்டேன். வந்துட்டு இருப்பான். நான் போய் கூப்பிட்டு வரேன். சொல்லவே மறந்துட்டேன். வெளியில் ஜோன் இருக்கா, அவளையும் கூட்டிகிட்டு போ. எதுக்கும் அவளை ஏன் தலையை கட்டி விட்டுட்ருக்கீங்க? ஏன் அவளை நான் எது கூப்பிட்டு போகணும்? நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேம்மா. அவளை அவள் ஃப்ரெண்டை பார்க்க தாண்டா போகிறா. போகிற வேலை அவளை ட்ராப் பண்ணிவிட்டு போ. ஒன்றுனா அவளை கூடவா கூப்பிட்டு போக சொன்னேம்மா. எல்லாம் கால் இல்லையா? அவளே போய் சொல்லு. என்ன டாக்ஸி இருக்குது, என்னென்னமோ இருக்குது. ஏன் அவங்க அப்பா இல்லையா? இல்லை நம்ம அப்பா தான் இல்லையா? யாருனே போக சொல்லம்மா. என்ன எதுக்குமா கூப்பிட்டு போக சொல்கிற? அவங்க அப்பா வெளில போயிட்டாரா? நம்ம அப்பாவும் தான் போயிருக்காரு கூட. அப்போ நீ தானடா கூப்பிட்டு போகணும். அவளுக்குன்னு தனியாக கால் இருக்குல்ல, டாக்ஸியை புக் பண்ணி நடந்து போக சொல்லு. ஒன்றும் அவளை யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. டயாங் என்ன பேச்சு இது? பாவண்டா அந்த பொண்ணு. எல்லாம் முடியாது. டயாங் நீ கூப்பிட்டு போகிற அவ்வளோதான். இல்லைன்னா அவன்கிட்ட பேச மாட்டேன். வேலைக்காக என்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பியா? கூப்பிட்டு போடா அப்படின்னுட்டு டயாங்கம்மா போயிடுறாங்க. காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவள் பேரை கேட்க வேண்டியதாக இருக்குது. இந்த தலைவலியே இருக்கக்கூடாதுன்னு தான் வெளிநாட்டுக்கு போய் படித்தோம். திரும்ப வந்தாலும் தலைவலி எனக்கு அப்படின்ட்டு டேங்க அப்படி கீழே வரான். நீங்கள் ஷோபாவில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு ஜாலியாக பாட்டு பாடிட்டுருக்கீங்க. ஆஹா என்ன சாங்கு சும்மா சொல்லக்கூடாது. இந்த கிளைமேட்டுக்கு ஆன்ட்டி கொடுக்குற டீக்கும் இந்த பாட்டுக்கும் எங்கேயோ போதே. நான் கொடுத்து வச்சுவ. ஐயோ யார் இது? டாங்கி வாய்ஸ் மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளே டாங்கி விட்டுட்டாங்களா? என்னை பார்த்தா ஒன்றா டாங்கி மாதிரி இருக்காடி. டயாங் டாங்கி நான் சொன்னேன். இல்லை டயாங்கன்னு சொல்ல வந்தேன். நீ ஏன் டயாங் இவ்வளோ கோவப்படுற? உன் பேரை சொன்னா? எந்த பேரை கேட்குற? டயாங்கன்ற பேர் தான் கேட்டேன். நானா நீ டாங்கி நான் சொன்னேன். ரொம்ப பெஸ்ட்டு கடி நீ. நான் கூப்பிட்டு போக சொன்னாங்க தொலை. எங்கே டயாங்? எங்கே போனோம் நீ? நான் தான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். ஆன்ட்டி ஒன்று என்னை ட்ராப் பண்ண சொன்னாங்களா? அப்போ நீ தொலை விதி தொலை. டயாங் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறா? வாயை மட்டும் வாடி. டென்ஷன் ஏற்றாதா? சரி நான் அதுவும் பேசல. ஆமாம் எதுக்கும் அந்த தலை வலிக்குது திடீர்னு? நேற்று என்னாச்சு? நேற்று தெரியாத மாதிரியே கேட்குறா பாரு. கிஸ் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே இருக்கிறோம். என்னாச்சு டேயாங்? நீக்கு என்னாச்சு? ஒரு மயிராவில் முட்டு வா. டேயாங் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் இப்படிலாம் பேசுவியா?
ஐயோ, நான் பார்த்துட்டே அவங்களாம் இப்படி இல்லைப்பா, அவன் ரொம்ப நல்ல பையன், இது மாதிரி பேட் வேர்ட்லாம் யூஸே பண்ண மாட்டான். ஏய், கூப்பிட்டு போகணுமா வேணாமா உன்னை? கூப்பிட்டு போகணும், மூடிட்டு வா அப்படின்ட்டு டேங் செம்ம கோவமாக போகிறான். இவன் இவ்வளோ கோவமாகவே இருக்கான். நான் இவனுக்கு என்னதான் பண்ணி தொலைச்சேன்? சின்ன வயசுலேருந்து இவன் கூட தான் என்ன கம்பேர் பண்ணுவாங்க. எப்படி நான் தான் இவன் மேலே வெறுப்பில் இருக்கணும்? இங்கெல்லாம் ஆப்போசிட்டாக தான் நடக்குது. ஏய், வர போறியாடி? வந்துட்டேன். கொத்திக்கிட்டே இருக்கு இந்த பையன். இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி தான் மேய்க்க போகிறேன்னு தெரியல. நீங்களும் டேங் காரில் போய் ஏறி உட்காந்துட்டு என்னையா சைலண்ட்டாக இருக்கான்? டயோங் என்ன எப்போ பார்த்தாலும் எரிஞ்சுட்டே இருக்க? நான் வந்துட்டு உனக்கு கேட்கவா? கேட்டு தொலை. நான் உன்னை ஏதாவது பண்ணிட்டேனா? என்னத்தை கேட்குற? புரியல. இல்லை, நான் உனக்கு ஏதாவது உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணனா? நான் நேற்று நைட் நடந்ததை பற்றி கேட்கல, என்டையர் லைஃப்லேயே கேட்குறேன். மூஞ்ச பார்க்கறதே எனக்கு கடுப்பாக தான் இருக்குது. இல்லை நீ தனியாக ஒரு ஹர்ட் பண்ணணுமா? இப்போ பண்ணுறான். அவன்கிட்ட பேசுறதுக்கு பேசாமலே இருக்கலாம். இவன் எப்போ பார்த்தாலும் என்னை ஹர்ட் பண்ணுறான். அதான் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. எதுக்கு புலம்பிட்டு இருக்க? நான் ஒன்றும் புலம்பல, சும்மா பேசிட்டு தான் இருந்தேன். எனக்கு நான் பேசுறது கூட உனக்கு பிடிக்காதா? என் பக்கத்தில் உட்காந்து நுஜுன்னாத. இப்போ பார்த்தா உன்னால எப்படி எல்லாருக்கும் பிடிக்குது? என்னை யாருக்கு பிடிக்குது? உனக்கு எல்லாருக்கும் தான் பிடிக்குது. நான் பார்த்தனே, ஸ்கூலில் அத்தனை பேர் தெரியவானுங்களே பின்னாடி. உனக்கே ஜலஸ் ஆகுது? எனக்கு ஒரு மாதிரி ஜலஸ் சொல்ல. மூஞ்செல்லாம் பார்த்துட்டு வரானுங்க பார், அதை நினச்சி சிரிப்பு தான் வருது. வரும் உனக்கு வரும்டா, வரும், நல்லா வரும். டைம் நீ வெளிநாட்டுலாம் போய் படித்த, அங்கே ஏதாவது பொண்ணு? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. சரி. என்ன? இல்லை, சரி ஓகே இருக்கட்டும். எனக்கு என்ன வந்துச்சு? யார்கிட்ட போய் சொல்கிறான்? இவனே ஒரு சுடுமுஞ்சி. இவனுக்கு நான் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இல்லை, இவனுக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு வருவாளா? திக்குடி தொணன்னு பேசிட்டே வர. பேசக்கூடாதா? நான் பேசல, போ. இதோ உங்ககிட்ட பேசுகிற மாதிரி ரொம்ப தான் அழட்டிக்கிறேன். எங்கன்னு சொல்லி தொலை, இறக்கி விடணும். ஒரு நிமிஷம் இரு, நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணா. ஐயோ டயம். என்ன? சீக்கிரம் சொல்ல, எந்த பக்கம் போனோம்? இல்லை, அவள் ஒரு எமர்ஜென்சியாக வெளில போயிட்டாலாம், என்னை வர வேணான்னு சொல்லிட்டா. சரி, அப்போ இறக்கி விடுறேன், வீட்டுக்கு போய் சேரு. எதுக்கு? நானும் கூட ஏர்போர்ட்டுக்கு வரேன், 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகலாம். வேறு ரெடி நீ? நான் என்ன பிளான் பண்ணி பண்ணிருக்கியா? இங்கே பாரு, எனக்கும் ஒன்றும் கூட வரணும்னு இஷ்டம்லாம் இல்லை. அது வேறு வழி இல்லை. இங்கே பாரு, நீயே மெசேஜா, நான் என்ன பண்ணுறது? தலைவலி உன் கூட. நடு ரோட்டில் இறக்கி விட்டு போகிறேன், ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போய் சேரு. ஐயோ, நான் ஆண்டிக்கிட்டே சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் பண்ணினா. தலைவலி. அம்மா வச்சு நீ என்ன மிரட்டுறியோ? இப்போ எதுக்கும் உன் கண்ணெலாம் ரெட் ஆகுது? நான் என்ன பண்ணேன்? சைலண்ட்டாக தானே இருக்கேன். இந்த பையன் ரொம்ப பண்ணுறான். உன்னெல்லாம் ஏர்போர்ட்லாம் கூப்பிட்டு போக முடியாதுடே. ஐயோ, நான் ஒன்றும் உன்னை கம்பெல்லாம் பண்ண மாட்டேன். நான் ஆண்டிக்கிட்ட மட்டும் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு, இறக்கி விட்டு. இது தொலை. இப்படி வாடா வரைக்கே, உன்னை எப்படி வாட வைக்கணும்னு எனக்கு தெரியாது. என்ன சொன்ன? நான் பேசிட்டு பதில் கேட்டே இருப்பியா? உன் வேலையை படுறா. வாடா படன்னு சொல்லாத. ஓகே புட்டி, வாடா படன்னு சொல்லு. புட்டின்னு சொல்லாதன்னு சொல்லியிருக்காளே. அப்படி தான் சொல்லுவேன். நீ புட்டி தானே போட்டுட்டு இருந்த சின்ன வயசுலேருந்து. இப்போ தான் ஏதோ சார் மாறிட்டீங்க, மற்றபடி நீ புட்டி தான். இவ்வளோ ஒன்று அப்படின்ட்டு செம்ம ஸ்பீடாக கார் ட்ரைவ் பண்ணுறான். டேங் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன்டா. ஸ்லோவாக போட செல்லம். யாருக்கிட்ட செல்லம்? என்னமோ ஒன்று அரசிக்கோ, ஸ்லோவாக போடா, எனக்கு பயமாக இருக்கு. டேங் ஏன் இப்படி ஸ்பீடாக போகிற? மூடுண்ண அப்படின்ட்டு டேங் செம்ம ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறான். நீங்கள் கண்ணை மூடிட்டு வரீங்க. ஐயோ, இந்த பையனுக்கு அறிவும் இல்லை, மண்டையில் மசாலாவும் இல்லை. ஏன் இப்படி ஓட்டிகிட்டு போகிறான் இந்த பையன்? இவனுக்குலாம் எவன் தான் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தா தெரியல. ஐயோ, என்னால் கண்ணு கூட திறக்க முடியல. அப்படின்ட்டு நீங்கள் நல்லா டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஏர்போர்ட்டும் வந்திருக்கோம். என்ன வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, கண்ணை முன்னே உட்காந்துட்டு இருக்க? வந்தாச்சா? ஆமாம், இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்கிற. என்னையே பார்த்துட்டு இருந்தே என்ன? உன்னெல்லாம் ஏன் பார்ப்பான் அப்படின்ட்டு டயாங் இருந்து வெளில போகிறான். டயாங் இரு. என்ன முயத்துக்கிட்டு நீ வர? சும்மா தான் வரேன். தனியாக அப்படி உட்காந்துட்டு இருக்கிறது, உன் கூட தானே வரேன். இன்னும் ஒருத்தர் உள்ள போ. ஏன் உன் ஃப்ரெண்டு என்ன பொறுக்கியா? பல்லு உடச்சிக்கோ. அப்புறம் என்ன, நான் சும்மா தானே வரேன், உனக்கு என்ன வந்துச்சு? வா சீக்கிரம்.
தொல்லையா இருக்கடி. எனக்கு சின்ன வயசுலேருந்து நீ டேய் இதோ கழுத்து சுத்தின பாம்பு மாதிரி இருக்க. ஆ ஆ அதெல்லாம் சீக்கிரமாக விட்டு போக மாட்டேன். வா வா. தலைவலி எல்லாம் என் நேரம் வந்து அமைஞ்சிருக்க பேர். ஐயோ டயாங், சரி சரி புலம்பாமல் வா டயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டயாங் கையை பிடிக்கிறீங்க. ஏய் மயிரை கையெல்லாம் தொட்டா பல்லு பேத்துக்கும் உனக்கு. பல்லு எப்படி டயாங் பேத்துக்கும்? அடிச்சு கொட்டவா? வேணாம். ஐயோ இவன் வேறு பாடி பில்டர் மாதிரி இருக்கான். தேவையில்ல வேண்டாம் விடு. உனக்கு அவ்வளோ பாசம்லாம் என் மேலே வேண்டாம். அப்போ டயாங் அவங்கள பார்த்து முறைக்கிறான். சரி சரி உன் ஃப்ரெண்டு வரானான்னு பாரு, என்னையே பார்த்துட்டு இருந்தா எப்படி? ரசிக்கலாம், இந்த அளவுக்கு வேண்டாம். ஏய் சி கம்முனரு அப்படின்ட்டு டயாங்கும் பார்த்துட்டு இருக்கான். ஜிமின் வந்திருப்பான். டே மச்சான், டே என்னடா எவ்வளோ நாள் கழிச்சு வந்துருக்கேன், பார்த்தா ஹக் பண்ணுண்டா. என்னடா அப்படியே செலமாக நிற்கிற? வந்துட்டல வா. டயாங்க ஏ ரொம்ப மோசம்டா. என்ன இங்கே வந்தோடனே ஃப்ரெண்டு வேறு ஏதாவது புதுசாக கச்சிட்டா என்ன மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி ஜிமின் டயாங் மேலே கையை போடுறான். அப்போ டயாங் ஜிமினை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். அப்போ நீங்கள் ஜிமின் எப்படி இருக்கீங்க? அது நீங்கள் யார்? அது தெரியாதா? நான் தான் வயன். அது டயாங்கோட. ஏய் மூடு. ஏய் வயன்றா தெரியாது. ஓ என்னை பற்றி சொல்லியிருக்கியா? நகர் நகரு. ஹாய் ஜிமின். ஏய் நோட்டி பண்ணுற கை கொடுக்குறேன் பார்த்த தெரியலையா? கண்ணை போயிடுச்சா டயாங்? உனக்கு மூளை தான் இல்லைன்னு நினச்சேன். கண்ணுமா? ஏய் ரொம்ப பேசுகிற. அவன் கிடக்குறான் வயன். நீ தானா? நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் பார்க்குறேன். ஏன் என் ஃபோட்டோ கூட இந்த புட்டி உங்ககிட்ட காமிக்கலையா? புட்டியா? அது யாரு? அது யாரும் இல்லை, நம்ம டயாங் தான். உன் பல்ல உடைக்க போகிறேன்டி நான். என்னடா புட்டி டயாங்கா? மச்சா என்ன இன்னொரு பேர் இருக்கு போல, என்கிட்ட சொல்லவே இல்லை. டேய் உன்னை அடிச்சு சாவடிச்சிருவேன். அவள் தான் ஓவராக பேசிட்டுருக்கோம், சும்மா வராத. ஜிமின் உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? இந்த புட்டி சின்ன வயசுலேருந்து அந்த பெருசாக அவன் மூஞ்ச விட பெரிய புட்டியை போட்டு சுற்றிட்டு இருப்பான். பார்க்கவே ஜோக்கர் மாதிரி இருப்பான். நான் ஸ்கூல் படிக்கிறது கூட அப்படி தான் இருந்தான், காலேஜ்லேயும் அப்படி தான் இருந்துச்சு. அங்கே வந்து தான் மாறிட்டான் பையன். ஆனால் அங்கே வரும்போது புட்டியெல்லாம் கைட்டிட்டு தான் வந்தான். ஆனால் பேர் நல்லா இருக்கு வயன், புட்டி. வாவ். டேய் பல்ல உடைச்சிருவேன். ஏய் பெதிகுடி இழிச்சிட்டு இருக்க, போய் காரில் உட்காரு. நான் ஏன் உட்காரணும்? உன்னை விட உன் ஃப்ரெண்ட் ஜாலியாக பேசுகிறாரு, நீ தான் உருன்னு சுடுமுஞ்சி மாதிரியே இருக்க. ஒயன் உனக்கு தெரிஞ்சிச்சா? இவன் சரியான சுடுமுஞ்சி. எனக்கு தெரியுமே, நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேனே, சரியான ஒன்றா நம்பர். ஒயன் இன்னொரு விஷயம் தெரியுமா? டேய் போதும் முட்டு போக்காரா. வா கொஞ்சம் கிடச்சா போதும், இப்படி இழிப்ப நல்லா. ரொம்ப தான் பண்ணுறாரு ஒயன். எனிவேஸ் ஜிமன் என் பேர் எப்படி உனக்கு ஃபஸ்ட்டு தெரியும்? நான் கூப்பிட்டோன்னே ஷாக் ஆகிட்டேன். அதுவா? அதான் சொல்லி பேசிட்டு இருந்தாங்களே உங்கள் டயோங்கு, அப்போ கண்டுபிடிச்சேன். ஐயா அவன் பேர் மாதிரி டயாங்கில் புட்டின்னு வச்சுக்கலாம். டேய் எனக்கு கூப்பிட்டாலே பிடிக்காதுடா. என்னடி திமுறா உனக்கு? டே எதுக்கடா அவட்ட பேக்குற? என்ன போன பெருசாக கூப்பிட்டான், முட்டு வாடா அப்படின்ட்டு டயாங்க கூப்பிட்டு ஜிமின் காருக்கு போகிறான். நீங்கள் ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து உட்கார வரீங்க. பின்னாடி போய் உட்கார் போ. ஏன் நான் உட்காந்து உனக்கு என்ன? போடுன்ட்டான். சரி முறைக்காத டைம் போகிறேன். நீங்கள் பின்னாடி போய் சோகமாக அப்படியே உட்காந்துடுறீங்க. ஜிம்மன் பார்த்துட்டு மச்சான் தப்பாது கதை, எனக்கு ஃப்ரெண்ட் சீட் செட் ஆகல, நான் பின்னாடி போகிறேன். ஃப்ரெண்ட் சீட் உனக்கு தாண்டா பிடிச்சி கொடுத்தேன், அதை பின்னாடி அனுப்பிச்சி விட்டேன். அவனுக்கு தேவையில்ல, நான் பின்னாடி போகிறேன்டா அப்படின்ட்டு உங்கள் கூட வந்து உட்காடுறான். எதுக்கும் இதுக்கெல்லாம் செட் ஆகிற, அவன் கிடக்குறான் சுடுமஞ்சு பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிம்மனும் நல்லா பேசிட்டு வந்திருப்பீங்க. ஜிம்மன் உண்மையாக சொல்லவா, இந்த டேங்கு பதிலாக அந்த இடத்துல நீங்கள் இருந்திருக்கலாம். இப்போல்லாம் எழுந்திருக்கவே மாட்டீங்க. நானும் ரொம்ப லக்கி, அது மாதிரி ஒரு பிளேஸில் இருந்திருந்தேன்னா இப்போ பாருங்க இந்த டேங்க வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேங்க பார்த்தா டேங்க உங்களை அப்படி முறைக்கிறான். இவன் ஏன் நீ இப்படி பார்க்குறான்? இது வரைக்கும் இவ்வளோ கோவத்தோடலாம் நான் பார்த்ததே இல்லையே. கோவத்தோடு தான் பார்ப்பான், ஆனால் இந்தளவுக்கு இல்லை. இவனுக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது? ரொம்ப தான் பண்ணிக்கிறான், போறாமையாக இருக்கும், கண்டுக்கக்கூடாது. ஜிமின் அதுக்கப்புறம் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்லை நான் பியோர் சிங்கிள் பா. நானும் சிங்கிள் தான். மூட்டு வாடி, இப்போதான் ரொம்ப தேவையா? டயம் உனக்கு என்ன வந்துச்சு? நாங்கள் தானே பேசிகிட்டு இருக்கோம், வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் கிட்ட நல்லா பேசி சிரிச்சிட்டு வருவீங்க. டயம் அதை மிரர் வயா பார்த்துட்டு தான் வருவான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது, அவன் கண் ஃபுல்லாக அப்படியே ரெட்டாக இருக்குது. டயம் உன் கண்ணில் தான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் தான் பேசிட்டு வரல, பேசி எதுக்கு என்கிட்ட பேசுகிறேன்? டயாங் இல்லை உன் கண்ணில் ரெட்டாக இருக்குது. மச்சான் என்னடா ஹாஸ்பிட்டல் போகணுமா என்ன? முட்டு வந்துடுங்க. எதுக்கு எதுக்குடா இங்கே வந்த?
சும்மா ஊர் சுற்றி பார்க்கலான்னு. சுற்றி பார்த்துட்டியா? இறக்கி விட்றேன், போய் நடந்து போய் சுற்றி பார்த்துட்டு வா. ஏ மச்சான் ரொம்ப டென்ஷன் ஆகாத, நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன்டா சுற்றி காட்டுன்னு சொல்லிட்டு. அதான் ஒயன் இருக்கால அவள் காமிப்பான். நான் காமிக்கிறேன், நைட் வியூலாம் சூப்பராக இருக்கும் இங்கே, நான் கூட்டிகிட்டு போகிறேன். இதுக்கு நைட் எதுக்குடி கூப்பிட்டு போகிற? என் காலில் உனக்கு படமே இல்லையா? டயம் நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? வயிறுலாம் எனக்கு கும்முன்னு வா, சும்மா நொய்யுன்னு 2 பேர் பேசிட்டே வராதிங்க. வண்டி ஓட்டுறமா வேணாமா? ஒயன் அவன் மேலே தான் பொசசிவ் ஆகிறான், கம்முன்னு வா. அவன் ஆனால் ஒத்துக்க மாட்டான் என் மேலே பொசசிவ் ஆகுறான்னு சொல்லிட்டு. ஓவர் சீன் பாட்டி. ஐயோ உனக்கும் தெரியுமா, அங்கேயும் அப்படி தான் செம்ம சீன் போடுவான். உன்னை பற்றி தான் பேசுவான், கேட்டால் லவ் இல்லைன்னுவான். சார் என்ன லவ் பண்ணுறாரா என்ன? ஆமாம், அதுக்கு முன்னாடி நீ சொல்லு, நீ அவனை லவ் பண்ணுறியா? அது வந்து எதுக்கு 2 பேரும் ஸ்லோவாக பேசிட்டு வரீங்க? சவுண்டாக பேசுனா உனக்கு பிடிக்கல என்ன? ஸ்லோவாக பேசுனா உனக்கு என்னடா பிரச்சனை? நீங்கள் ஜிமன் முன்னாடி வந்து உட்காருவா. வந்து உட்கார்றா. வீடே வந்துருச்சு, எதுக்கு போ அப்படின்ட்டு திருமணிக்கு 2 பேர் பேசிகிட்டே வருவீங்க. டேங்க சமக்கவும். வீடு வந்துருச்சு, இறங்குங்க 2 பேரும். உள்ளே போய் காரை பார்க் கூட பண்ணல, அதுக்குள்ளே இறங்குங்கன்னு சொல்கிறியடா. விட்ட கழுத்து பிடிச்சி வெளில தெளிவு போல. கொஞ்ச நேரத்தில் அதான் பண்ண போகிறேன் 2 பேரையும். அவன் கிடக்குறான் ஜிமன், நீ வா, நான் அவனை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். உன் வீட்டுக்கு எதுக்கு? சும்மா வீடை சுற்றி காமிக்கலான்னு. உங்கள் அம்மா இருக்காங்களா வீட்டில்? இல்லை, அம்மா வெளில போயிருக்காங்க. அப்புறம் என்ன மைத்துக்கடி அவனை கூப்பிட்டு போகிற? அவன் என் வீட்டிலே இருக்கட்டும், கிளம்பு. நானும் தனியாக தானே இருப்பேன், ஜிமின் வந்தால் ஜாலியாக இருக்கும், அதனால தான் கூப்பிட்டேன். நீ எதுக்கு இவ்வளோ கத்துற? மூடு, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. தனியாக இருக்கணும் டயாங், ஒரு மாதிரியாக இருக்கும். ஐயோ டென்ஷன் ஏற்றாதடி, இன்னும் தனியாக இருந்தால் செத்துற மாட்டேன். டயாங் ஏன் இப்படிலாம் பேசுகிற? எதுக்குடா இப்போ இது மாதிரிலாம் பேசுகிறேன்? அங்கே சொன்னால் இங்கே கோவம் வருதோ? எதுக்குடா இவ்வளோ டென்ஷன் ஆகிற? நாங்கள் ஜஸ்ட் பேசி தானடா வந்தோம், ஏதோ லவ் பண்ணுற மாதிரி டென்ஷன் ஆகிற. ஜிமன் போதும், வா உள்ளே போகலாம். இருந்தாலும் நீ உன் மேலே ரொம்ப பொசசிவாக இருக்கடா. இல்லை ஜிமன், ரொம்ப பொசசிவ் இல்லாட்டையா? உன் மேலே ஒரு மயிர் பொசசிவும் இல்லை, முட்டி கிளம்பு. இதை பற்றி உனக்கு தெரியாது, கொஞ்சம் வடம் கொடுத்தா மேலே ஏறி உட்காந்துப்பா. நீ என்ன அவ்வளோ குட்டியாக இருக்கணும் மேலே ஏறி உட்கார்றதுக்கு? நீ உமா சைஸ் இருக்கா, நான் திம்மு கொண்டு தான் இருக்கேன், நான் எப்படி ஏற முடியும்? கருத்தாக பேசுதான் நினைப்பா, சிக் போடா, உன்கிட்ட பேசுகிறதுக்கு புட்டி பயலே. வாடி, டைம் கிடையாது, சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு ஓடிடுறீங்க வீட்டுக்குள்ளே. ஜிமின் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். டேங் திரும்பி பார்த்துட்டு, இப்போ தானே சிரி போகிறது, நீ சிரிச்சிட்டு இருக்க. உனக்கு என்னடா பிரச்சனை? அவகிட்ட இப்படி கோவப்படுற? அவன் என்னடா பண்ணிட்டான் அவனை? இப்போ அவன் என்னை மூஞ்ச பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. அப்படி பேசாதடா. ஏறு நீ லவ் தானே பண்ணுற, அதனால தான் நீ இவ்வளோ ஜெலஸ் ஆச்சு. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அவன் மேலே எனக்கு, அப்புறம் எதுக்கடா இவ்வளோ ஜெலஸ் ஆகுற? அவெல்லாம் சரியில்லை, நீ வா, அவள் ரொம்ப கெட்ட பொண்ணு. என்னத்தை தான் மனசில் வச்சு நீ அவளை கெட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டுருக்கேன்னு தெரில. மூட்டு வாடா அப்படின்ட்டு டேங் உள்ளே கூப்பிட்டு போயிருப்பான். டேங்கோட அம்மா ஜிமினை நல்லா கவனிச்சிருப்பாங்க. ஆண்டி நீங்களே சொல்கிறேன், சூப்பராக சமைக்கிறீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே அந்த டோர் கிட்ட உங்கள் பாதி ஃபேஸ் தெரிகிற மாதிரி நின்று ஆண்டி அப்படின்னு சொன்னோன்னே டேங் தான் திரும்பி பார்க்குறான். அப்போ நீங்கள் உங்களோட சிக்ஸ் மட்டும் நல்லா பிங்க் கலரில் அப்படி தெரியுது. எதுக்கோ அப்படி நின்று பார்த்துட்டேக்கா, எனக்கு மட்டும் எப்படா தெரியும்? வாயின் உள்ளவம்மா, என்னாச்சு? ஆண்டி இல்லை, அம்மா சமைக்கவே இல்லை ஆண்டி. நீயே சமைச்சு சாப்பிட வேண்டியதானே? எனக்கு சமைக்கலாம் தெரியாதுட்டையும். சாப்பிட தெரியும்ல நல்லா. இது கூட அவ்வளோ திட்டிகிட்டே இருக்கா? இது கூட தெரியாமல இவ்வளோ பெருசாக வளர்ந்துருப்பா. எனக்கு என்ன, எங்கள் அம்மா பிள்ளைனை விட்டுட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியுமா என்ன? வயன் அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன், நீ வாமா. இன்னும்மா அவன் முன்னாடி எப்படி பேசிட்டு இருக்க பைத்தியக்காரன்? ஜுமன் உனக்கு தான்டா எப்போ பார்த்தாலும் கோவம் வந்துகிட்டே இருக்கு மூக்குக்கு மேலே. ஆமாம் ஆண்டி, அவன் குறை மாதத்தில் பிறந்துட்டான்னு நினைக்கிறேன் இந்த டேங் பையன், அதனால தான் இவ்வளோ கோவம் வருது. வயன் உன் பல்ல உடச்சிருவாண்டி. டேங் என்ன பேசிட்டு இருக்கா? அவள் சின்ன பொண்ணுடா. இவள் சின்ன பொண்ணு, தூக்கி வச்சுக்கோங்க மடியில். வயன் நீ உட்காருமா, சாப்பிடு. இல்லை எதுக்குமா எங்கள் உட்கார வைக்கிறேன் பக்கத்தில்? வேறு எங்கடா மேடம் இருக்குது? உன் பக்கத்தில் தான் மேடம் இருக்குது. சேரை கூட்டு போய் அப்படி போட்டு உட்கார வைங்க. மூடுங்க, என்ன ரொம்ப பண்ணாதீங்க. நோடி ரொம்ப பேசுகிறா, நான் எங்கள் அம்மா இருக்காங்கன்ட்டா. இல்லைனாலும் பேசுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் டேங் லிப்கிட்ட போகிறீங்க. மூட்டு சாப்பிடு. அந்த பயம் இருக்கணும் என் மேலே. பரவாயில்லையே, பையனோட வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இருக்கடி மோனே உனக்கு.
எப்பயாவது தொண்ணு பேசாமல் சாப்பிட்றி. ஆண்டி இப்போ என்ன, நான் டேங்க் பக்கத்தில் உட்காந்து டேங்கு பிடிக்கல. ஓகே ஆண்டி, நான் உட்காரல. ஒயன் அவனுக்காகலாம் ஏமா நீ ஏந்திருக்க? இல்லை ஆண்டி வேண்டாம், நான் உட்காரல. இப்போ என்ன டேங்க் பக்கத்தில் நான் உட்காரக்கூடாது அவ்வளோதானே? ஏய் போரா சீன் போடாத, உட்காரு. அதான் டேங்க சொல்கிறேன், உட்காருமா. இல்லை வேண்டாம் ஆண்டி, நகருங்க ஆண்டி. நீங்கள் எங்கேம்மா வர? நான் ஜிம்மன் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். ஒயன் வா உனக்கு இல்லாத விடமா, வா ஒயன். அவன் கிடக்குறான் பைத்தியக்கார பையன். டேய் என்னடா ரொம்ப பேசுகிறீங்க 2 பேரும். டயம் இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே உங்ககிட்ட பேசல, நீங்கள் சாப்பிட்லாம் ஃப்ரீயா. ஏய் இங்கே வந்து உட்காருவா. ஏன் நான் ஜிம்மன் பக்கத்தில் உட்காருவான், உனக்கு என்ன வந்துச்சு? சாப்பிடு. ஏய் ரொம்ப டேய் சாப்பிட்றா. உனக்கு என்னடா அப்போ? டேய் நான் சொல்லி வச்சுருப்பேன்றீங்க எல்லாம், பண்ணுங்க அப்படின்ட்டு டேங்கோ சாலட்டாக சாப்பிடுவான். நீங்களும் ஜிம்மினும் நல்லா பேசிகிட்டே சாப்பிடுவீங்க. ஆண்டி அவங்க கூட சேர்ந்துட்டு நல்லா பேசுவாங்க. டேங்க மட்டும்தான் ஆண்டி பேசாமல் சைலண்ட்டாக ஃபோனை பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் அப்பப்போ டேங்க பார்ப்பீங்க, டேங்க உங்களை பார்ப்பான். எதுக்கு என்ன பார்க்குற? நீ எதுக்கு என்ன பார்க்குற? சும்மா பார்த்தேன். உனக்கு ஒரு மாதிரியால? ஏன்? இல்லை நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், நீ மட்டும் தனியாக இருக்கியே. சின்ன வயசுலேருந்து இருந்து பழகிடுச்சு. டேங் நான் பேசுகிறேன் டேங். ஏய் பே அப்படின்ட்டு டேங் சாப்பிடாமலே இருந்து போயிடுறான். ஆண்டி டேங் சாப்பிடவே இல்லை. அவனுக்கே ஃபஸ்ட்டு அவன் சாப்பிடுவான், நீ விடு, அவனெலாம் கண்டுக்காத. ஓகே ஆண்டி. டேங் மேலே போயிட்டு அப்படியே லைட்டாக எட்டி பார்க்குறான். நீங்கள் ஜிம்மன்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. டேங்க்கு செம்ம கடுப்பு. இவருக்கு ரொம்ப திமிரு இருந்துச்சு. சாப்பிட்லன்னு தெரியுதுல்ல, டேங் சாப்பிடுன்னு கூட சொல்ல தெரியாது அவளுக்கு. அப்படியே அவங்ககிட்ட உட்காந்து தெளிச்சிட்டு இருக்கா. எல்லாம் சரியான வேற மாதிரி கேசிவ அப்படி உட்காந்துட்டு இருக்கா. இவளெல்லாம் போய் நான் எதுக்கு இவளெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் கருமம் அப்படின்ட்டு டேங் உள்ளே போயிடுறான். அப்படியே எனக்கு நைட் ஆகுது. அப்படியே டேங் கீழே வரான். அம்மா ஜிமின் எங்கம்மா? டேய் ஜிம்மினும் வாயின்னு வெளில போயிருக்காங்க. எது 2 பேரும் வெளில போயிருக்காங்களா? ஒரு வார்த்தை கூட அவன் சொல்ல. டேய் ஏன்டா இவ்வளோ கோவப்படுற? அவங்க 2 பேரும் தான்டா வெளில போயிருக்காங்கன்னு சொன்னேன். மா கால் பண்ணி வர சொல்லு அவளை, இதுக்காக வெளில இருக்க அந்த நேரத்தில். டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? மா டென்ஷன் ஏற்றாதம்மா, நீ அவளை மாதிரி ஃபோன் பண்ணி அவளை வர சொல்லு. டேய் இங்கே பாரு, ஃபஸ்ட்டு சொல்கிறத கேளு. நாங்களாம் வெளியில் போகிறோம், வாயனை நீ ஜிமன் மட்டும்தான் இருக்க போகிறீங்க. எல்லோரும் ஒரே வீட்டில் இருந்துக்கோங்க. மா அவள் எதுக்கு எங்கள் 2 பேர் கூட? நாங்கள் 2 பேர் பசங்க, அவளை எங்கன்னா படுக்க சொல்லு போ. டேய் அவள் தனியாக தானே தூங்குவா, ஆனால் இங்கே இருக்கட்டும். மா இந்த வீட்டில் எதுக்குமா அவள் வீட்டிலே தங்க சொல்லு. டேய் அவங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கடா, நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக போகிறோம். மா அவளையும் கூப்பிட்டு போக வேண்டியதானே? டேய் அவளுக்கு ஸ்டடீஸ்லாம் இருக்குங்க கொஞ்சம், அவள் இங்கே இருக்கட்டும். அவள் என்னடா பண்ணுற போகிறா அவனை? அவங்க 2 பேரும் வந்தோடனே சாப்பிட்றதுக்கு அங்கே எல்லாம் இருக்குது, சாப்பிட சொல்லு அவங்க 2 பேரையும். அவங்க 2 பேரையும் வர சொல்லுமா நீ. டேய் நான் கால் பண்ணிட்டேன், வந்துட்டு தான் இருப்பாங்க ஆல்ரெடி. நீ சும்மா அவளை கத்திட்டே இருக்காத, புரியுதா? நீ ஏற்றிட்டாலும் ஜிம்மின் அவளை நல்லா பார்த்துப்பான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப பேசிட்டீங்க எல்லாரும், ரொம்ப பண்ணி தொலைங்க அப்படின்ட்டு டேங் போய் டைனிங் டேபிளில் உட்காந்துடுறான். எப்படியே கொஞ்ச நேரம் போகுது. நீங்கள் இப்போ தான் ஜிம்மன் கூட நல்லா பேசி சிரிச்சிட்டு வரீங்க. ஜிம்மன் அப்போ நல்லா சிரித்து உங்கள் மேலே வந்து விழுறான். ஜிம்மன் உன் வீட்டினால தாங்கே முடியலடா பண்ணி பயலை, இதுக்கா என் மேலே வந்து விழ. ஏய் நீ மட்டும் இல்லையாடி அப்படின்ட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டே வரான். டேங் கரெக்டாக அதை பார்த்துருப்பான். டேய் எங்கே கையை வச்சுட்டு வர? டேய் நாடா ஃப்ரெண்டுடா, அதான் கையை வச்சுட்டு வரேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஜிம்மன் உங்கள் தோல் மேலே கையை போடுறான். டேய் மெல்ல எதுவும் கையெல்லாம் போடாதவா, நீ ரூம் போகலாம். ஏய் போ உங்கள் வீட்டில் தூங்கு போ. டயம் அம்மா இங்கே தான் தூங்க சொன்னாங்க. ஏன் எங்கள் ரூமில் எங்கள் 2 பேருக்கு நல்ல வந்து பார்த்துக்கிறியா? உங்களுக்கு ஓகேவா? ஏய் சிறப்பு உங்க பொடி வீட்டுக்கு. டயம் தனியாக தூங்க பயமாக இருக்கு, எனக்கு தான் இருட்டுனா பயம். ஏய் உனக்கு எதுக்கு தான் பயம் இல்லை, கிளம்பும் நீங்கள் இருந்து அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி வெள்ளத்தால கதவை சாத்திடுறான். டேய் சின்ன பொண்ணுடா. டேய் மூடு, இதுக்கு அப்படியே நீ வக்காலத்து வாங்காத. இப்போ மட்டும் இந்த கதவை திறந்த அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் நான் பேச மாட்டேன், மூட்டு வா. மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எரிச்சலாகுது. அவள் கூட சிரிச்சு பேசிட்டு வரையா நீ? டேய் அவள் சரியான வேறு மாதிரி கேரக்டர், ஒரு பையன் அப்படியே வேறடா, நீ வா. டேய் அவங்க நல்ல பொண்ணு நகரு, அவள் தனியாக நின்றுருக்காடா வெளியில். டேய் சொல்கிறேன்ல வேறன்ட்டு. டேய் போடா சும்மா இப்போ தானே அந்த பொண்ணை திட்டிட்டு அப்படின்ட்டு ஜிம்மன் கதவை திறக்கிறான். டேய் அதில் விட நேற்று வந்தவ தான் உனக்கு முக்கியமாக போயிட்டாளா? நான் சொல்லிருக்கேன்ல கதவை திறக்காதுன்ட்டு, அவள் அங்கேயே கிடக்கட்டும். டேய் நான் இப்போ என்ன பண்ணேன், எனக்கு அங்கே பயமாக இருக்கும், வீட்டில் யாருமே இல்லை. ஏய் எதுக்கு நீ இன்னசென்ட் ஃபேஸ் வச்சுட்டு இப்படி நடிகிற? இல்லைட்டா உண்மையிலே பயமாக இருக்குது,
நான் இங்கேயே எங்கன்னா இருந்துக்கிறேன். ஆன்ட்டி ரூமில் கூட இருக்கேனே. நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? நான் உங்ககிட்ட கூட பேச மாட்டேன். தனியாலாம் தூங்க பயமாக இருக்கட்டும் ப்ளீஸ். டேய் பாவம்டா, ரொம்ப பண்ணாதானே நீ. டேய் இவ்வளோ உக்காந்து வாங்கடா. அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இத்தனை தடவை காலேஜ் ஸ்கூல்லையும் பார்த்துருக்கேன். ஒரு பையன்கிட்ட எப்படி தான் நல்லா பேசுவான், அப்படியே அவனை மயக்கிட்டு இன்னொருத்தவங்கிட்ட போயிடுவான். இவ்வளோ வெக்க கட்ட விட. டேய் அவன் ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்? ஏய் சிப்போ அப்படின்ட்டு திரும்ப காதை லாக் பண்ணுறான். டேய் இதுக்கப்புறம் நீ திறந்த அவனை இவ்வளோதான், நீ வாடா அப்படின்ட்டு ஜிம்மனி கூப்பிட்டு போயிடுவான். நீங்கள் வேறு வழியே இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. சி இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. தனியாக இருக்க வர பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போனால் ஒரே இருட்டாக இருக்குது. ஐயோ லைட் வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. பேசாமல் டார்ச் அடிச்சுட்டே போய் லைட்டை போட்டுடலாம் அப்படின்ட்டு நீங்கள் டார்ச் அடிச்சுட்டே லைட்டை போய் போடுறீங்க. அப்பா இப்போ தான் ஒரு மாதிரியாக இருக்குது. ஐயோ நீங்கள் ஃபுல்லாக எல்லா வீட்டிலும் லைட் எரியணும். கதவை நல்லா லாக் பண்ணிக்கிட்டு ஹால்லே படுத்துடலாம். என்னாலாம் ஐயோ ரூம்லாம் தனியாக போய் படுக்க மாட்டேன். ஐயோ வீட்டில் யாருமே இல்லை. இந்த பையனுக்கு என் மேலே கோவத்தை காட்ட டைமே கிடைக்கல. இப்போ தான் கிடச்சிருக்கு பாரு இந்த பைத்தியத்துக்கு அப்படின்ட்டு நீங்கள் பயந்துகிட்டே போய் உட்காந்துட்ருக்கீங்க ஹால்லையே. ஓகே புதீஸ், இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போட்டுறேன். அண்ட் ஸ்டே டியூன் அண்ட் இது சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யாருக்குன்னா எஃப்எஃப் போடலான்ட்டு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா ஒரு வருஷமாக ஒரே ஒரு ஆளுக்கு தான் எஃப்எஃப் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. டாடா பாய்.